சென்னை வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி, தியாகராய நகர், ஜெமினி, அண்ணா சாலை உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, நீங்க தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தமிழகம் மற்றும் தமிழகத்திற்கு பொறுத்தவரை இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் கீழ் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவு வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை தற்போது மழை பெய்து வருகிறது. குறிப்பாக வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், தியாகராய நகர், அண்ணா சாலை உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது அரை மணி நேரமாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக வெப்பத்தினுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் இருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான ஒரு சூழல் என்பது நிலவு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது அரை மணி நேரத்திற்கு மேலாக சென்னையை பொறுத்தவரை மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது பல்வேறு இடங்களிலும் மழை பெய்து வருகிறது. சுரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.